ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி ரெசிபி, தம் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு பிரியாணி மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க பிரியாணி தாளிச்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு குக்கர் ஏற்றிட்டு அல்லது பிரியாணி பாட்டு ஏற்றிட்டு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை இது சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்லா மெலிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌனிஷாக வந்து வதங்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா கொலைய வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கின பின்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா, கொத்தமல்லி ரெண்டும் சேர ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மல்லி, புதினா பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போது இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 kg வந்து நாட்டுக்கோழி வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே வந்து கல்லுப்பும் சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உப்பு நல்லா வந்து கறியில் சாரும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்க்க போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1 கப் தேங்காய் பாலும் 2 கப் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அரிசி பார்த்திங்கன்னா 2 கப் எடுத்திருக்கேன். 1க்கு 1.5 கப்புன்ற கணக்குக்கு 3 கப் வந்து எடுத்திருக்கேன். இப்போது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுட்டு ஒரு 2 விசிலுக்கு வந்து கறி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ விசில் அடங்கிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தோம்னா இந்தளவுக்கு கறி வந்து நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஊற வச்ச அரிசியை மட்டும் தனியாக எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போது அரிசி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு தம் போடுறதுக்கு அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். அது மேலே குக்கர் தூக்கி வச்சுட்டு குக்கரோட மூடி, விசில் 2மே போட்டுட்டு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 25 நிமிஷத்துக்கு வந்து தம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல உதிரியான நாட்டுக்கோழி பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.